ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே நம்ம எல்லாரும் நிறைய ஸ்வீட் செய்வோம். அதுலேயும் எல்லார் வீட்லேயும் கொழுக்கட்டை நம்ம கண்டிப்பாக செய்வோம். ஆனால் எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டைலில் நம்ம கொழுக்கட்டை செய்வாங்க. இப்போது நானும் ஒரு ஸ்டைலில் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். வாங்க நம்ம எப்படி கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது அரை மூடி தேங்காவை துருவி கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி வெல்லம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா கரைஞ்சதும் நம்ம எடுத்திருக்க துருவின தேங்காவை இதில் சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம எடுத்திருக்க துருவின வெல்லம் அதையும் சேர்த்துடலாம். நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்க வெல்லம் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதை நம்ம நல்லா வதக்கணும். அந்த வெல்லம் நல்லா உருகி நமக்கு அந்த தேங்காயோடு சேரணும். அந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வருது. இந்த வெல்லமும் இந்த தேங்காயும் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ நமக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. இதுதான் நம்ம பூர்ணம்னு சொல்லுவோம். இதை நம்ம கொழுக்கட்டை உள்ள வைக்க போகிறோம். ஸோ இதில் வாசனைக்காக நான் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இதை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த பாருங்கள், வெல்லம் எல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு அந்த தேங்காய் கூட. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு செய்ய போகிறோம். இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த தண்ணியை. இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் பச்சரிசி மாவு, கொழுக்கட்டை மாவும் சொல்லுவாங்க, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் அது ஒரு 4-5 கரண்டி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படியே விட்டிங்கன்னா கட்டிடும். ஸோ நம்ம ஸ்லிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாமே கிளறி நல்லா மாவு பதத்துக்கு வந்துருச்சு. நமக்கு வாணலியில் ஒட்டாமல் வந்திருக்கு. பாருங்கள், ஃபுல்லாக இழுத்து சூப்பராக இருக்குது மாவு பார்க்கவே. இதை நம்ம ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ மாவு சூடு ஆறுனதும் நம்ம ஒரு சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இதை நம்ம பிள்ளையார் கொழுக்கட்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது நமக்கு செய்யறது ரொம்ப ஈஸி தான். ஸோ சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டிட்டு நம்ம இதை பச்சரிசி மாவில் டிப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் மாவு. அப்படியே பிடிச்சி நம்ம உருண்டையாக பிடிச்சிட வேண்டியதான். அப்படியே சின்ன சின்னதாக இந்த ஷேப்பில் பண்ணிடலாம். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் கொழுக்கட்டை பண்ணலாம். ஆனால் இந்த ஷேப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக மாவு டிப் பண்ணி அப்படியே உருட்டிகிட்டே வாங்க. ஸோ பாருங்கள், அழகாக கிண்ணம் மாதிரி இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூரணம் வச்சு அப்படியே மடிச்சிக்கலாம். சும்மா க்ளோஸ் பண்ணால் போதும் லைட்டாக. ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அகைன் ஒரு பாலில் நம்ம பச்சரிசி மாவு தொட்டு அப்படியே உருட்டிகிட்டே வரலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொழுக்கட்டை செய்யும்போது இந்த மாதிரி டிசைனில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்ய. இந்த ஷேப் நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக வரும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். ஸோ பாருங்கள், கிண்ணம் மாதிரி வந்திருக்கு அழகாக. இதில் நம்ம தேவையான அளவுக்கு பூரணம் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கும். குழந்தைங்களுக்கும் சின்ன சின்னதாக இருந்தால் சாப்பிட அவங்களுக்கும் அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது அழகாக. இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கலாம். எண்ணெய் தடவி இட்லி தட்டில் வச்சுருங்க.
இதை வந்து நம்ம இட்லிக்கு வேக வைக்கிற மாதிரி தான் வேக வைக்கணும். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்தால் போதும். பாருங்கள், சுவையான கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அனைவரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி.